4 முடி வண்டியில யாருனோன்னு அத்தா சீட்டை பிடிச்சிருவா. எப்படிதான் வருவாளா என்னதோ தெரியல. சரி சின்ன பொண்ணு, பஸ்ஸில் ஏறணுன்னா வயிறு பசிக்க போல இருக்கா? எனக்கு நல்லா பசிக்குது. வீட்டிலேருந்து இதுக்கும் தின்னுட்டு தான் வந்தேன். அதான் நம்ம ராணி அக்கா டிஃபன் பாக்ஸில் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காவல்ல, சோறும் மீன் கறியுமா. வாங்குங்க, நம்ம இப்போ இருந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சின்ன பொண்ணு கேட்டு வாங்கிதா சின்ன பொண்ணு, நம்ம எல்லாம் சாப்பிடலாம். அதான் எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க இருங்க, கேட்டு வாங்கி தரேன். எனக்கு லைட்டா பசிக்க போலதான் இருக்கு, சாப்பிடலாம். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். சின்ன பொண்ணு, அந்த கண்டக்டர் போட்டிருக்க தொப்பியா பத்தியா? அது வெளிநாட்டு தொப்பியா? அவன் என்ன தொப்பி போட்டிருந்தா நமக்கு என்னக்கா? நம்ம அடுத்தவங்க கதையெல்லாம் பத்தி பேசக்கூடாது, பிறகு நம்மள குவாலி சொல்லின்னு சொல்லிடுவாவ. நாங்க நம்ம தின்னுட்டு போகலாம். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ராணியக்கா, ராணியக்கா. ஏன் சின்ன பொண்ணு கூப்பிட்டியா? ஆமாக்கா, பஸ்ல யாருனோன்னா என்னதுன்னே தெரியல. வீட்ல இருந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்து இருந்தாலும் பசிக்குது. அந்த டிஃபன் பாக்ஸை தாங்க பார்ப்போம். பேத்த மண்டையில் அறிவு இருக்கா? பஸ்லேருந்து எவ்வளோ தின்னுவானாட்டி ஒரு அவமானப்படுத்திட்டு இருக்கிறது இருந்து நம்ம அங்கே போய் சாப்பிடலாம். பொறுமையா இரு. அதான் சின்ன பொண்ணு, பஸ்ஸில் இருந்து அவமானப்படுத்தாத. எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாவா நீ சாப்பிட்டேன்னா? ஏன்க்கா, சாப்பிட்டது தானே கேட்கேன். சாப்பிட்டது தானே இவங்க எல்லாரும் உழைக்காங்க. உழைக்கிறது தானே பஸ்லேயே போறது. இதுல என்ன இருக்கு? சாப்பிட்டது தான் நம்ம வாழவே செய்யறோம். என்னக்கா நீங்க? ராணியை கைவை கிடந்து கத்திட்டே கிடப்ப. அந்த டிஃபன் பாக்ஸ் தூக்கி அவளை மூஞ்சிலே எறிங்க. லட்சுமி பாவம், லட்சுமி அவியெல்லாம் கோவப்படாத. எங்க கூட்டாலும் நம்ம கூடயே வாராவ பத்தியா? சரிக்கா, நான் ஒன்றும் சொல்லலை, கொடுங்க. வாசனையே ஆளை தூக்குதுப்பா. இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அப்படி 2 நாளைக்கு இந்த ருசி கையிலே இருக்கும். சரி, ரொம்ப படம் காட்டாம தோற சாப்பிடும். எல்லாத்தையும் நீங்களே எடுத்துனாதீங்க டி, எனக்கும் தாங்க. ஏக்கா ராணி அக்கா, சாப்பாடு சூப்பரா இருக்குக்கா. இது போல நீங்க டெய்லி வச்சு கொண்டு வாங்க. ஏன்னா ஆமாம், இவ்வளோ டெய்லியும் பஸ்ஸில் யாரும் இப்படி சாப்பாடு வச்சு கொண்டு போனால் சுற்றிட்டே நடப்பாள்வா. ஏய் உமா, புடுங்க அதை. எங்களுக்கு வேணும்ல. நீ மட்டும் எடுத்துட்டே இருக்க, நாங்களும் சாப்பிடணும். நீங்க தா. இங்க தாங்கடி, எனக்கு வேண்டாமா? சின்ன பொண்ணு, அவள்கிட்ட இந்த புடுங்க. சின்ன பொண்ணு ஒத்தி கழிச்சு தின்னு இருக்கா பாரு. உமா தாட்டி. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு விட. சின்ன பொண்ணு கீழே விழ போகுது, கீழே விழ போகுது. அண்ணா போச்சு போ. இருந்த சாப்பாடும் கீழே தட்டியாச்சு, சாப்பாடு காடி வச்சு. என்ன உமா இது? நான் சாப்பாடுலாம் இப்படி கீழே தட்டலாமா? கண்டக்டர் பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாரு? இப்போ திட்ட தானே செய்வாரு. அக்கா நான் ஒன்றும் பண்ணல அக்கா. இந்த சின்ன பொண்ணு வசந்தி அக்கா வந்து இடையில இருந்து சாப்பாட்டு கை போட்டு அது கீழே விழுந்துட்டு. இதுக்கு தான் இவ்வளோ எல்லாம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். இவங்க தான் ஏதோ அவங்க தான் எல்லாத்தையும் கூட வருவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தது. நான் கீழே தட்டியாச்சு, நீ அவன் வந்து அறுத்துட்டு கிடப்பான். என்ன திதி சாப்பாடு எல்லாம் கீழே தட்டி போட்டிருக்கு? ஏமா நீங்க தானமா தட்டினீங்க? இப்படி ஒரு பஸ்ஸுக்குள்ள சாப்பாடு கீழே தட்டலாம், அறிவு இருக்கா? என்னையும் தெரியாம தானே கீழே போட்டோம். எதுக்கு இப்போ ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அடிச்சு போட்டோம் பாத்துக்கிடுங்க. வாய மூடுமா. இந்த சாப்பாடு கீழே தட்டி போட்டுட்டு பஸ்ல இருந்து கீறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பஸ் விட்டா போதும், அங்கேருந்து வந்துருவாள். எங்க சும்மா பஸ்ல ஏறி போறதுக்கு லோட கிடந்து மான கேடா இருக்குடே. இவங்க கூட எல்லாம் வரவே கூடாதுப்பா. உங்க அப்பா வீட்டு சொத்தா இந்த ஓசி பஸ்? இல்ல இல்ல, நாங்க வருவோம். மரியாதை இறங்குங்கம்மா கீழே. எல்லாம் இந்த பேத்த நாயால் இல்லைன்னா அழகா அந்த பஸ்ஸிலேயே போயிருக்கலாம். அந்த கண்டக்டர் பைல்கிட்ட யாரி அடிச்சு அவன் அடிச்சு விரட்டிட்டான். எல்லாம் இந்த பேத்த. சரி, இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போல தானே இருக்கும். நம்ம அப்படியே நடுவில் இந்த பாத்திமாக்கா வீட்டுல போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே நடந்து போயிடலாம். இவளால ஒரு நேரமும் நமக்கு நிம்மதி இல்லை. எங்க போனாலும் பின்னாடியே வந்து நிம்மதி அழிச்சிட்டே இருக்குது. நானும் ராணியக்கா பேசாம போயிட்டு அவனை பார்த்துட்டு வந்துருப்போம். சரி விடு லட்சுமி, பக்கத்துல தானே பாத்திமாக்கா வீடு இருக்கு. அவள் வீடெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. கொஞ்சம் போய் அவளையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வரலாம். 10 மணி தானே ஆகுது. அதான் வாங்கக்கா போவான். இந்த ஜால்ராலாம் அடிச்சிட்டு இருந்தேன், நீ அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். சும்மா இருக்க முடியாம சாப்பாடு தட்டி போட்டு இன்னி பண்டாரல சாப்பிடறதுக்குனே வராது. என்ன பிள்ளை பேசிட்டு கூட பார்த்துடுங்க, எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் லட்சுமி அக்கா வந்துட்டாளுவ. லட்சுமி அக்கா என்ன இப்படி கோவப்பட்டு இருக்காது? கொஞ்ச நேரம் அப்படி கூலா இருக்கண்டா. எப்ப பார்த்தாலும் சூடாயிட்டே இருக்காது. கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும். இப்ப இருப்பீங்க பாருங்க சந்தோஷமா. என்ன சின்ன பொண்ணு இது சீட்டுக்கு மேல தூக்கி வச்சிருக்க லட்சுமிய? அது கொஞ்ச நேரம் இருக்கட்டு, அப்பதான் கூல் ஆகும். அடுத்து நம்ம எல்லாம் நடந்து போகலாம். அதாங்க கொஞ்ச நேரம் அவங்க கூல் ஆகட்டு, அப்பதானே நடந்து போக முடியும். பிற சூடாயிட்டு இருந்தா வரும்போதெல்லாம் வெடிச்சிட்டே வருவாவ. பிற சின்ன பொண்ணு கோவம் வந்து அடிச்சிட போறா. அவ கிளிப்பா என்ன வந்து தூக்கம் கட்டி இருந்து வாய் பேசிட்டு இருக்காள். வேணா கட்டுப்பா வாருது வர கட்டுப்பு. இந்த சீட்டெல்லாம் அடிச்சு உடச்சிருவேன். ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி வாங்க, அடுத்த சீட்டெல்லாம் உடைக்கலாம். கீழே இறங்கி வர்றதுக்கு அளவுக்கு உங்களுக்கு ஹைட் இல்லை உடம்புல. இத்தினூண்டு கிடந்துட்டு வாயை பார்க்கணும். வாய் வாங்க, நம்ம அப்படியே நடந்து போவோம். அது மெதுவாக நீ இறங்கி வரட்டு. சரி சின்ன பொண்ணு. ஏக்கா ராணியக்கா நீங்களாவது காப்பாத்துங்கக்கா. இந்த பேத்தையில தான் தூக்கி மேலே வச்சுட்டு போயிட்டேன்னா நீங்க ஏதாவது ஒரு சேரையாவது போட்டு தூக்குங்கக்கா. நான் பாவம். இரு லட்சுமி, ஏதாவது ஸ்டூல் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வரேன். எனக்கும் நல்லா ஹைட்டு பத்தல.
அக்கா ஒன்று சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கக்கா. சப்ஸ்கிரைப். பார்த்து இறங்கு லட்சுமி, எங்கேயாவது தடுக்கி விழுந்துடாம. ஏக்கா அவ்வளோ இல்லைனே பார்த்துக்கிடுங்க. அட்டியில் அடிச்சு அவ்வளோ எப்படி பண்ணவே கூடாது. அதுவும் அந்த சின்ன பொண்ணு இருக்காளே வழங்கவே மாட்டா, பார்த்துக்கிடுங்க. இப்போ சொல்லதை எப்போவுமே. என்ன சின்ன பொண்ணு இது, நீங்க பாட்டுக்கு அவளை ஏற்றி விட்டுட்டு போயிட்டீங்க, அவ எப்படி இறங்குவா? எக்கா நாங்க எங்கக்கா போனோம்? நாங்க அப்போலேருந்தே இதுல தான் ஒளிச்சிருந்து பார்த்துட்டு இருந்தோம். நீங்க தான் எங்களை பார்க்கவே இல்லை. அதுக்கு நாங்க என்னக்கா செய்ய முடியும்? என்ன லட்சுமி அக்கா ஒரே காக்கா சவுண்டா இருக்கு? எனக்கு என்னட்டி தெரியும்? என்கிட்ட வந்து கேட்டு இருக்க ஒரே காக்கா சவுண்டா இருக்கு, ஒரே பூனை சவுண்டா இருக்குன்னு. ஏன் ராணி அக்கா கொஞ்சம் தள்ளுங்க பாப்போம். அதுல என்னதோ இருக்க போல இருக்கு. உங்க சாரி கலருக்கு அது மேட்ச் ஆகுது. அதானே பார்த்தேன், ஏன் இவ்வளோ நேரமா காக்கா சவுண்டா கேட்டுட்டு இருக்குன்னு. மீன் இருக்கு சின்ன பொண்ணு, அதான் காக்கா மீனை தேடி வந்திருக்கு போல. அக்கா நான் இனி எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் செய்வேன். அதனால நான் இப்போ ஒரு நல்லது செய்ய போறேன். எல்லாரும் பாருங்க மக்களே, நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காக்கா நல்ல மீனா இருக்கு, யாரோ வெட்டுட்டு போயிருக்காவ போல. அதை இந்த காக்கா பார்த்துட்டே இருக்கு, எப்போ தூக்கிட்டு போதோ என்னதோ தெரியல, பாவம். என்ன நெட்ட குரங்கு மீன் வியாபாரமா பார்க்க போற? மீன் இதை தூக்கிட்டு நடக்க. வெயிட் அண்ட் வாட்ச். சின்ன பொண்ணு அந்த காக்கா விரட்டி விடு. சின்ன பொண்ணு அந்த மீனை கொத்திட்டு இருக்கு பாரு, யாரோ மீன் வச்சுட்டு போயிருக்காவ, அதை இந்த கொத்திட்டு இருக்கு, விரட்டி விடு. எக்கா அதுவும் ஒரு உயிர் தானேக்கா. அதுவும் நம்மளை போல சாப்பிட்டா தானே ஸ்ட்ரென்தா இருக்க முடியும். அதுவும் சாப்பிடட்டான். யாரோ வேண்டே தானே வேண்டான்னு வச்சுட்டு போயிருக்கு. பின்ன எதுக்கு அவங்களுக்கு? அதானே நம்ம எப்படி ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சாதானே நம்ம முன்னேற முடியும். அதானே வீடு வீடா போய் களவானுக்காக இதை சொல்லிட்டு இருக்கா. நான் உங்க வீட்டுக்கு வந்து என்ன களவாண்டேன்னு சொல்லுங்க. நீங்க 4 முடிய சொல்லியிருந்தா கூட நான் சிரிச்சுட்டே விட்டுருப்பேன். நான் உங்க வீட்டுல வந்து என்ன களவாண்டேன்னு இப்ப என்ன தெரியணும் சொல்லுங்க. ஒன்றும் களவாண்டது இல்ல. அப்போ என்னத்துக்கு என்ன சொல்லுதீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு தானே இருக்கணும். ஷட் அப் யுவர் மவுத். அதானே என்னது இருந்தா அதானே அதானேன்னு வச்சிருக்க. வாயை மூடிட்டு இருங்க. அதானே இவ்வளோட கடந்து கடுப்பா இருக்கு. காலையிலேருந்து சிற கிளப்பிட்டே இருக்காளுவ. சரி வாங்கடே, எல்லாம் நடந்து போவோம். யாருக்கு மீனா இருந்தா நமக்கு என்ன. அதான் வாங்கக்கா நம்ம நடந்து போலாம். ஏன் எல்லாரும் நின்னுட்டிய? இல்ல சின்ன பொண்ணு, இங்க நல்லா 2 சுள்ளியா கிடக்கா, அதான் போகும்போது எடுத்துட்டு போலாமோன்னு பார்த்துட்டு இருக்கேன். வேஸ்டா தானே இங்க கிடக்கு. ஒரு மழை பெஞ்சுன்னா அவ்வளவும் பெய்யும். அக்கா அதெல்லாம் வரும்போது பார்க்க உள்ள வேலை. வரும்போது பார்க்க உள்ள வேலையை வரும்போது தான் பார்க்கணும். இப்போ நம்ம போவோம். அதான்க்கா நம்ம போவோம். வரும்போது பார்க்க உள்ள வேலையை வரும்போது பார்த்துக்கலாம். அல்ல 2 ஓலை இருந்து எனக்கும் எடுத்து வைங்கக்கா, ஈக்கிலி கீரை உதவும். அப்படி எனக்கும் 2 ஓலை. என்ன உருமுது. வாங்க எல்லாரும் அப்படியே போயிரும். கடிச்சு தின்றும் போல இருக்கு உருமுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஏக்கா கொஞ்ச நாளாவே நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். எங்க போனாலும் சின்ன பொண்ணை பத்தி சொன்னோன்னா எல்லாரும் பெருசா தான் பேசுகாவ. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, யாருக்குமே எந்த கெடுதலும் சொல்ல மாட்டான்னு. ஆனா கூட உள்ள நம்மளுக்கு தான் தெரியும் அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னு. கூட உள்ளவங்களே எல்லாத்தையும் போய் கோலை சொல்லிட்டு இருப்பாவ. அது வந்து வசந்தி எல்லாம் சரியான ஆள், அவளெல்லாம் நம்பவே மாட்டேன் ஆள்லாம். சரி விடுகிதா, அடுத்தவங்க கதையெல்லாம் நம்ம எல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் தப்பு. வேற இதை போய் எவ்வளவு கேட்டானா சொல்லி எடுத்து போடுவா. நம்ம வேலையை பார்த்துட்டு இப்படி இருக்க வேண்டியதான் கடைசி வரை. அவ்வளோ எல்லாத்தையும் நல்ல பேர் எடுத்து நடக்கட்டு. ஆனா உண்மையிலே சொல்லி இந்த சின்ன பொண்ணுலாம் சரியான ஆள். இவ்வளோலாம் எங்கேயுமே நம்ப கூடாது. அவ்வளோ கூட 2 பேர் நடக்காளோ பத்தியா, அவ்வளோதான் முக்கியமா நம்ப கூடாது. அப்ப இந்த லட்சுமி அக்கா ராணி அக்கா அவங்க எல்லாம் நல்லவியலா? அதுவெல்லாம் கூட இருந்து குழி பறிக்க கேசுகள். உனக்கு எப்படி கீதா எல்லாரையும் பத்தி தெரிஞ்சிருக்கு? அங்க வசந்தி உண்டுல்ல, அவதான் வந்து அங்க என்னெல்லாம் பேச கதையெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவா. நான் அதை அப்படியே யார்ட்டையுமே சொல்லாம நம்ம கூட இருக்க உள்ளவள்கிட்ட மட்டும் நம்பிக்கை உள்ள ஆட்கள்கிட்ட சொல்லுகிறது. அவ யார்கிட்டையும் சொல்ல விடான்னு சொல்லி சத்தியம்லாம் வாங்கிட்டு தான் சொல்லுவா. நான் நம்ம கூட உள்ளவங்க யார்ட்டையே போட்டா கொடுக்க போறாவ, அவளுக்கு எங்கோட்டி தெரிய போகுதுன்னு சொல்லி. ஏன்னா உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை எனக்கு. வசந்தி நல்லவளா கீதா? சொல்ல முடியாது. அவ எப்போ எப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. சிலப்போ அவளை கூட உள்ளே நக்கல் அடிப்பா, சிலப்போ அவங்க கூடயே போயிடுவா. அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதான் நான் தான் அந்த 4 முடியை நம்பவே மாட்டேன். இல்லைன்னா கூட அதான் நாங்கெல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? பச்சோந்தி. இடத்துக்கு தக்க அப்படியே அவளை மாற்றிக்கிடுவா. சிரிச்சு பேசணும்னா சிரிச்சு பேசிடுவா, கோபம்னா கோபப்பட்டுருவா. சப்ஸ்கிரைப்.